செக் பண்ண லைவ் ஷாட்டை திருப்பியும் ரீபால் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் திருப்பியும் ரீபால் பண்ணி சேம் வைக்கிறோம். வச்சு ஒர்க்காக தான் பார்க்குறோம். எடுத்தாச்சு. இது எடுத்த ஐசி செட் ஆன் ஆயிடுச்சு. eMMC வந்து எடுத்து ரீபால் பண்ணி திருப்பி அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரைலே வர கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப்பு மாறினாலுமே அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். அது கிட்டத்தட்ட நான் ஒரு ப்ரூஃப்னு நினைக்கிறேன். முடியலன்னு நினைக்கிறேன், நெகட்டிவிட்டியில் போல. சரி எப்படியாச்சும் ட்ரை பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு ஒரு இதில் போயாச்சு உள்ள. அப்புறம் பார்த்தா யோசிச்சு பார்த்தா ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுது. பட் என்னன்னு தெரியல. அப்போ கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஃபோன் ஆன் கண்டிஷன் வந்துருச்சு. எந்த கண்டிஷன் வந்துச்சு அதே கண்டிஷன் ஆக்கிட்டேன். லைவ் மொபைல் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப குஷியாக இருப்பேன். பட் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. 7 தடவை 8 தடவை போர்டில் உட்கார வச்சு. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நான் 7 தடவை பிசிபி வந்து யூஸ் எடுக்கும்போது ஒரு தடவை கூட ட்ராக் கட் ஆகல. அது வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன். பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் எப்படி ஒரு ட்ராக் போயிடும், ட்ராக் போயிடும் இன்னும் கூட போகும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த ஹாப்பியோட கிட்டத்தட்ட 7 தடவை எடுத்து ஒரு ட்ராக் கூட போகலைங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஷார்ட் கன் வச்சுருக்கோம் சார். ஷார்ட் கன் வச்சுட்டிங்கன்னா புரியல. ரொசினை போட்டு நம்ம எந்த இடத்துல ஷார்ட் ஆகிடுதுன்னு என்ன ஃபோன் சார் அது? இது சாம்சங் J6 சார். என்ன கம்ப்ளைண்ட்டு? இது மொபைல் ஆன் ஆகல. சரிங்க சார். ஸோ அதனால் எங்கே ஷார்ட் இருக்குதுன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன் சார். சார் ஐசி வந்து எடுத்து நம்ம ரீபால் பண்ணி வைக்கிறோம் சார். eMMC ஐசி சார். போர்டு எடுத்தோம் சார். லைவ் போர்டு கொடுத்தாங்க. லைவ் போர்டு வந்து எடுத்து நம்ம பண்ணுறோம் சார். இல்லை சார், இது மாதிரி தான் சார் நம்ம ரீபால் பண்ணி வைக்க போகிறோம். இது மாதிரி இப்போ வைக்க போகிறோம். சார் வந்து ஐசி வந்து ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி வச்சிருந்தேன் சார். eMMC ஐசி ஃபஸ்ட்டு வைக்கும்போது அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. அலைன்மெண்ட் வைக்கும்போது ஆன் ஆகலை. திருப்பி வந்து எடுத்து ஐசி எடுத்து ரீபால் பண்ணி உட்கார வச்சேன். உட்காரும்போது அலைன்மெண்ட் கரெக்டாக அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் வந்து ஒரு கெப்பாசிட்டி பறந்துருச்சு. ஆனால் சரி கவனிக்கும் போது தான் தெரியுது. அப்போ வந்து என்ன பண்ணணும், திருப்பி அந்த கெப்பாசிட்டி உட்கார வச்சேன். உட்காரமா ஆன் ஆயிடுச்சு சார். ஆனால் என்னன்னா நான் என்ன தப்பு பண்ணேன், ஃபஸ்ட்டு இந்த ரீபால் கரெக்டாக பண்ணிவிட்டேன். அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் கெப்பாசிட்டி பறக்க விட்டேன். அது மட்டும் பறக்க நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணியிருப்பேன் சார். ஆனால் என்னன்னா எனக்கு வந்து ஒரு இதே மாதிரி வந்து நான் நிறைய ஐசிஎம்ஐ பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில். ஆனால் இது மாதிரி நான் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக உட்கார வச்சதில்லை. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் சார் சூப்பராக பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரே ரெக்கமெண்டபிள், ரொசின் ஷார்ட்டுக்கு ரெக்கமெண்டபிள்.
ஓகே ஸ்க்ரீனில் இருக்கா இங்கே பாருங்க ஆனாயிடுச்சு மெல்டிங் ஆரம்பிச்சாப்ல சார் ஆரம்பிச்சாப்ல எப்படி கொரோனா பரவது பார்த்தீங்களா பரவுகிறது ஓகேவா கிளியரா சார் எஸ்